Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise 4.5 ல 14 sum. A pipe can fill the cistern in 4 hours. Due to the leak its bottom, the cistern fills up in 5 hours. The cistern is completely filled in how much time it will take to be emptied by leaked அப்படினு சொல்றாங்க. எவ்வளவு டைம் ஆகும் டோட்டலா லீக் ஆகி அது எம்டி ஆகிறதுக்கு அப்படினு கேக்குறாங்க. டைம் taken to fill the cistern without leak இல்லாம 4 hours இருக்கு. அப்ப work done without leak னா 1/4. Time taken to fill the cistern with a leak னா 5 hours. அப்ப work done with a leak அப்படினா 1/5. Clear? இப்போ எப்படி எழுதலாம்? Let the time taken by the leakage to empty completely tank வந்து x ன்னு வச்சுக்கலாம். x hours அது நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மொத்தமா ஃபர்ஸ்ட் without leak வந்து ஓட அதை என்ன பண்ண போறோம்? ஃபில் பண்ணதோட டோட்டல் டுகெதர் லீக் ஆன வேல்யூஸை எழுத போறோம். அப்படி எழுதினா 1/4 minus 1/x. இங்க நம்மளுக்கு அந்த work done with leak எவ்வளவு வருது? டோட்டல் 1/5. இப்போ நமக்கு இதன ஃபில் தான கண்டுபிடிக்கணும். இதை ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா மைனஸ்ன்றது பிளஸ் ஆயிடும். இது இங்கே வச்சுக்கிட்டு இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆயிடும். 1/x is equal to 1/4 minus 1/5. இப்போ 4க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தோன்னா ஒரே டேபிளில் போகாது. டேட்டா மல்டிப்ளை பண்ணால் 4 5s are 20. அப்போ டினாமினேட்டர் என்ன வரும்? 20. அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? 4ஓட எது பண்ண நம்மளுக்கு 20 வரும்? 5a. அப்போ இங்கே 5a, இங்கே 4, அப்போ இங்கே 4. அப்படி போட்டிங்கன்னா 5 minus 4/20 வரும். 5 minus 4 எவ்வளோ வரும்? 1/20. 1/x equal to 1/20. ஸோ இது இங்கே போயிட்டு இது இங்கே கிராஸ் மல்டிப்ளைல இங்கே போச்சுன்னா x is equal to 20. ஸோ in 20 hours the leakage will be empty, completely fill the tank அப்படின்னு சொல்கிறாங்க. Clear? Thank you.